எபிசோட பத்தி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா சோலி முடிஞ்சதுங்க. பிக் பாஸ்ன்ற இவ்வளவு பெரிய ஷோ வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு ஆளா முடிச்சு விட்டுருவார் போல. இந்த டேலண்ட் விஜய் சேதுபதிக்கு மட்டும்தான் இருக்கு. அவர் நிறைய தடவை சொல்றாரு எனக்கு பேச தெரியல, எனக்கு வந்து பேசுறது வந்து சரியா புரிய மாட்டுது அப்படின்ற மாதிரி. இன்னைக்கான ஷோ பார்க்கும்போது தான் தெரியுது உண்மையிலே அந்த மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச தெரியல, யோசிக்க தெரியல, கேள்வி கேட்க தெரியல, ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்ற மாதிரி எனக்கு செம்ம காண்டாகுதுங்க. உண்மையிலே இவ்வளவு பெரிய ஷோ பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நாஸ்தி பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஷோவோட ஒரு இது இருக்குல்ல, அந்த ஷோக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த வேல்யூ மொத்தமா பாத்தீங்கன்னா நாஸ்தி பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான். இன்னைக்கான ஷோவை பார்த்துட்டு நான் மட்டும் இப்படி போலமலங்க. ட்விட்டர்ல எல்லாருமே கதறிக்கிட்டு இருக்காங்க, யோ இந்த மனுஷனை தயவு செஞ்சு துரத்தி விடுங்கயா, பிக் பாஸ் வேணா அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, ஹோல்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வேற யாராவது ஹோஸ்ட்டை கண்டுபிடிச்சி திருப்பி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மொத்த பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த கதறலோட தான் நானும் இன்னைக்கான எபிசோட பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கும். ரிவ்யூ பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மனசு வரமாட்டுங்க. ஏன்னா இன்னைக்கான ஷோ டோட்டலா பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருந்தது, சே என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எப்படி சொல்றது, ஒரு விஷயத்தை பேசுறாரு 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 பேசிக்கிட்டே இருக்காரு பேசிக்கிட்டே இருக்காரு பேசிக்கிட்டே இருக்காரு, கடைசியில் அதுக்கு முடிவு சொல்லியானா இதுக்கெல்லாம் நீங்கள் எப்படிங்க பதில் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாருங்க. எனக்கு இன்னைக்கு ஷோ பார்க்கும்போது நீங்கள் ஹோஸ்ட் தானே சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு ஷோவை பார்த்துட்டு, அதாவது இந்த ஷோ 24 hours அவர் பார்க்க வேணாங்க, ஏன்னா அவருக்கு ஷூட்டிங் இருக்கும் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த 1 hour எபிசோட்லாம் வருதுல்ல வாரம் ஃபுல்லாக, ஸோ அதையாவது அவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த மேட்டருமே தெரிய மாட்டுது, இந்த டாபிக் மட்டும் தான் தெரியுது. மஞ்சரி எந்திரிங்க, சாச்சரா எந்திரிங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத இவங்க கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களே அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஓ இப்படி நடந்ததா, இப்படி நடந்ததா, அப்புறம் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. எப்பா அந்த சாச்சனா மேட்டரை உருட்டினார் பாருங்க, உருட்டு 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 உருட்டுன்னு உருட்டுறாரு. உருட்டி முடிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா 1/2 hour அதுலேயே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆடியன்ஸை பார்த்து சொல்றாரு, என்னால் முடியலங்க, எப்படி என்ன சுற்றி விடுறாங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஐயா நீங்கள் தான் ஐயா சுற்றி விடுறீங்க, நீங்கள் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடியணும். அதுக்கு மெயினாக என்ன பண்ணணும், நீங்கள் ஷோ பார்க்கணும், ஷோ பார்த்து மேட்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஷோவே பார்க்காம ஒரு விஷயமே தெரியாமல் கண்டஸ்டன்ஸை வச்சு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி தான் கேவலமாக ஒரு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போக முடியும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அடிக்கிற அடி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கும் மரணடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு போட்டியெல்லாம் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீரியஸ்லி சொல்கிறாங்க, ஒரு ஷோ நாஸ்தி பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஆள்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான். பிக் பாஸ்ன்றது ஓப்பனாக சொல்ல வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பிடிச்ச ஒரு ஷோ. இந்த அளவுக்கு கதறும் போதே தெரிதல எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு. அவ்வளோ பிடிச்ச ஒரு ஷோங்க, அவ்வளோ பிடிச்ச ஒரு ஷோ வந்து ஒரு மனுஷன் நம்ம கண்ணு முன்னாடியே ஓகே இந்த ஷோவோட ஒரு எப்படி சொல்ல வேல்யூ வந்து காலி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஒஸ்ட்டுங்க, ஒஸ்ட்டு 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 ஒஸ்ட்டு. எதுக்கு இந்த அளவு கதறன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான ஷோ டோட்டலாக பார்க்கும்போது எனக்கு வந்த ஃபீல் என்னன்னா, ஓகே இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி நெக்ஸ்ட் சீசன்லாம் ஹோஸ்ட் பண்ணார்னா இந்த ஷோவே காலி. இதே மாதிரி இந்த சீசன் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணார்னா டிஆர்பி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கல்ல டிஆர்பி ஒன்றுமே இல்லாமல் இருக்குன்னு, இதே மாதிரி கண்டினியூ பண்ணார்னா டிஆர்பி வீக்கெண்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் மண்ணோட மண்ணா படுத்துரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இன்னைக்கான ஷோ ரிவ்யூ பண்ணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கலாம், கொஞ்சம் மனசை கல்லாக்கிக்கிட்டு ஆரம்பிக்கலாம். என்ன நடந்ததுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அதுலேருந்தே போய்டும். வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து இவர் நம்ம டப்பா அருண் சொல்ல வேணாம், ஏன்னா பர்த்டே. ஸோ ஓகேங்களா, ஸோ பர்த்டே பாய் அருணுக்கு இருக்காங்களா, அவர்கிட்ட வந்து சாரி கேட்க சொல்கிறாரு. யார் தீபக் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, முத்து அவங்ககிட்ட சாரி கேட்டு அவனை பர்சனலாக இந்த மாதிரி பேசிட்டியானு. முத்து சொல்கிறேன், நான் என்னையா பர்சனலாக பேசினேன், என்ன ஒருத்தன் வந்து மட்டத்தட்ட நான் டேலண்டே இல்லைன்னு சொன்னான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிப்ளை நான் கொடுத்தேன். போன வாட்டி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேச்சு திறமை வச்சு தான் ஒருத்தவங்க ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். இதில் நான் பர்சனல் அட்டாக்ல எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி முத்து பேசினார். அதுக்கப்புறம் தீபக் சொல்கிறாரு, இல்லை நீ எனக்கு என்னமோ சாரி கேட்டால் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து கிட்ட அருண் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து சாரி கேட்டுறாரு. சாரி கேட்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த விஷயத்துக்கு சாரி கேட்டிருக்க வேணாம். எனிவேஸ் அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரோ, ஒருவேளை பர்த்டே பாய், ஸோ ஒரு பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி சாரி கேட்டார் என்னன்னு தெரியல. ஆனால் இந்த விஷயத்துக்கு என்ன பொறுத்தவரைக்கும் சாரி கேட்டிருக்கேன். ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா டேலண்ட் பற்றி தப்பாக தான் பேசியிருக்காரு அப்படின்னும் போது அவன் அந்தளவுக்கு கோச்சிக்கிட்டு இருந்தானா கோச்சிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிருக்கலாம். எனிவேஸ் அவர் கேட்டார்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பர்த்டே தான், பர்த்டே செலிப்ரேஷன் தான் போயிட்டு இருந்தது. அருண் கேக் வெட்டினாங்க, அவங்களோட டார்லிங் ஹார்லிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹார்லி வந்து இது மாதிரி லெட்டரில் அமைச்சிருந்தாங்க. எனக்கு என்ன புரியலனா, ஓகே இந்த மாதிரி ஒரு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்க எல்லாம் ஓகே, இந்த ராணவன் ஒருத்தர் தான்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு பர்த்டேன்னு வந்ததில்ல, இந்த அளவுக்குலாம் பண்ணலையப்பா, என்னப்பா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா விஜய் சேதுபதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நிகழ்வு முடிச்சதுக்கப்புறம் அருணுக்கு வந்து 5 ஸ்டார் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் சாக்லேட் கொடுங்க, மாமா மச்சான் சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 hour போச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஏதோ ஒரு மாதிரி பார்சியலாக நடக்கிற மாதிரி இல்லை, எனக்கு இல்லைங்க, ஆக்சுவலாக ராணுவுக்கு நடக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பீஸுக்கு ஒரு பர்த்டே வந்தது, பர்த்டே வந்து இந்த மாதிரிலாம் அந்த பீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டேப்பா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லி முடிச்சிட்டாரு. ஆக்சுவலாக வீக் டேஸில் தான் அது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன இருந்தாலும் இந்த அளவுக்குலாம் எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இங்கே கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி
உங்களில் எத்தனை பேருக்கு ஃபீல் ஆகுதுன்றது மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இதுக்கப்புறம் செக்மெண்ட்டுக்குள்ள வரும். செக்மெண்ட்டுக்குள்ள வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி. இன்னைக்கான ஷோ ரிவ்யூ பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் தெரியுமா? ரெண்டே கேள்வி தான். ஒன்று சாச்சனா மேட்டர் பத்தின கேள்வி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மஞ்சரி மேட்டர் பத்தின கேள்வி. இந்த ரெண்டு கேள்வியும் இன்னைக்கு ஷோ வந்து முடிச்சிட்டாரு. எவ்வளோ பெரிய டேலண்ட்னு யோசிச்சு பாருங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன்ல, 4 கேள்வி ரெடி பண்ணிட்டு வருவாருங்க, 4 கேள்வி தான் அவர் கேட்பாரு அப்படின்ற மாதிரி. இப்போ ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாரு. 4 கேள்விலாம் இல்லை, ரெண்டே கேள்வி தான். 2 கேள்வியில் எப்படி ஷோ முடிக்கிறோம் பாரு, அந்த டேலண்ட் என்கிட்ட மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி மனுஷன் காமிச்சிருக்காரு. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி. ஓகேங்களா, இதுல இருந்தே வந்துருவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ப மேட்டர், ஸோ அதை பற்றி பேச வேணாம். கேப்டன்சில இருந்தே வந்துருவோம். சாச்சனா வந்து எந்திரிச்சு கேட்கும்போது சாச்சனா இந்த மாதிரி சொல்றாங்க, இல்லை சார் இந்த மாதிரி கேப்டன்சி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அவர் வந்து நிறைய இடத்துல கட் பண்ணார், பேச விடாமல் கட் பண்ணார் அப்படின்ற டாபிக் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த டாபிக் வந்து ஒரு சொல்யூஷன் என்ன சொல்லணும், சாச்சனா நீ பண்ணது தப்புமா, ஏன்னா ஒருத்தர் வந்து பேசும்போது பார்த்தோன்னா அவருக்கு அந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சதுனால கட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒன்று அப்படி சொல்லியிருக்கணும். இல்லை தீபக் நீங்கள் பண்ணது தப்பு தீபக், ஒருத்தவங்களை பேசும்போது பார்த்தீங்கன்னா பேச விடுங்க அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லியிருக்கணும். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக தீபக் பக்கத்து தான் சப்போர்ட் பண்ணார். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான எபிசோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தீபக் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அது வேறு விஷயம். ஓகேங்களா. எனிவேஸ் இப்போ தீபக் பக்கம் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, தீபக் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு 3 கேள்வி எனக்கு கேட்கும்போது தொடர்ந்து முத்து கேட்கிறாரு, அப்படி கேள்வி கேட்கும்போது நான் மறந்துடுறேன், நிறைய பேர் இதே மாதிரி கொஸ்டின் வைக்கும்போது நான் மறந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தீபக் வந்து அவரோட பிரச்சனையை சொல்றாரு. இதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு, எனக்கும் அதே பிரச்சனை தான், நானும் அதே தான் மறந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. மறக்கிறதுக்காக உங்களுக்கு 30 கோடி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொழுப்புல இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் வந்து நான் மறந்துடுவேன், எனக்கு பதில் தெரியல, இதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேங்க டேலண்ட்டு. ஏன்னா எப்படி சொல்கிறது, அவங்களோட இடத்துலேயே போய் அவங்களே செய்கிறதுன்னு இருக்குல்ல, அது வந்து நம்ம தலைவனுக்கு தான் வருது. மறந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டாக தூக்கி வந்து இவ்வளோ பெரிய ஷோவில் உட்கார வச்சிருக்காங்கன்னா வேற லெவலுங்க. ஆக்சுவலாக நான் ஓப்பனாக சொல்லிச்சுக்கோங்க, ரிவ்யூ பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் மைண்டில், கரெக்டுங்களா. அதுக்கு நான் ஒரு எஃபர்ட் எடுத்து என்னென்ன நடந்தது அப்படின்ற மாதிரி சில பாயிண்ட்ஸை வந்து மைண்டில் வந்து கோத்ரூ பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு சாதாரண யூடியூப் சேனல் ரிவ்யூ பண்ணுற நானே இவ்வளோ பண்ணும்போது அவ்வளோ 30 கோடி வாங்கிட்டு வர பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாமல் நான் மறந்துடுவேன்னு ஈஸியாக சொல்கிறாருல, வேற லெவல் பாஸ் நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் விஜய் சேதுபதி அவருக்கான டேலண்ட் அது. ஓகேங்களா. இந்த பக்கத்தில் வந்து தீபக் சப்போர்ட் பண்ணார். தீபக் சப்போர்ட் பண்ணி சாச்சனாவு பொழந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். சாச்சனாவுக்கு பொழந்தது புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல. அந்த பொண்ணு என்ன பண்ணலாம், சிம்பிளா டேடி என்ன நீங்கள் அடிக்கிறீங்க, எனக்கு தெரியுது வலிக்குது, ஓகே நான் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு உட்காந்துடலாம். அதுவும் டஃப் கொடுத்து பேசுது, எங்கெங்கேயோ கதை போகுது. ஒருத்தருக்கிட்டே கதை போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரே அவர் எழுப்புறாரு. ஓ அப்படி நடந்தது, இப்போ நீங்கள் எந்திரிங்க, ஓகே மஞ்சரி இப்போ நீங்கள் எந்திரிங்க, ஓகே ஆனந்த் நீங்கள் எந்திரிங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரே எழுப்பி ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்குறாரு. சுற்றிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் தலை சுற்றுது. ஐயோ என்னண்ணா இது, அவள் தான் போலகுதே, விட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வச்சிருவானுங்க போலகுதே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. உண்மையிலே முடியலைங்க, ரொம்ப காலி பண்ணிட்டார் இன்றைக்கான ஷோ. என்ன அந்த சாச்சனா மேட்டரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நாஸ்தி பண்ணார். சரி ஓகேப்பா இந்த இடத்துல சொல்யூஷன் கொடுத்துட்டாரு. என்ன சொல்யூஷன் கடைசியில் என்ன சொன்னார்னா, சாச்சனா வாயால் கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. ஓகேங்களா. கடைசியில் இவரே ஒரு சொல்யூஷன் என்ன சொன்னார்னா, ஓகே இப்போ தீபக் பக்கம் தான் சப்போர்ட் இருக்க மாதிரி நம்மளுக்காக புரிஞ்சுக்கணும், அவராக வாயிலேருந்து ஓப்பனாக சொல்ல நம்மளே புரிஞ்சுக்கணும், ஓகே தீபக் பண்ணது சரி அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி புரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி மேட்டருக்கு வந்தார். சரி ஓகே மஞ்சரி மேட்டரையாவது டப்புன்னு எடுத்து டப்புன்னு முடிப்பாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. மஞ்சரியை கூப்பிட்டு மஞ்சரி என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு சார் அப்படின்ற மாதிரி. அந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும்போது ஓகே இதோ நிப்பாட்டிக்குமா அருண் நீங்கள் எந்திரிங்க, அருண் நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் சைடில் அப்படின்ற மாதிரி அருண் வந்து பார்த்தீங்கன்னா கதையாக அவரும் வளர்க்குறாரு. ஸோ வளர்த்ததுக்கப்புறம் ஓகே அருண் பாயிண்ட்டை ஃபுல்லாக கேட்குறாரு. இப்போ மஞ்சரி உங்களுக்கு இப்போ புரிஞ்சுதாமா சார், நான் சொல்ல வரது ஒன்றுனா இந்த பாயிண்ட் இல்லை சார், நான் சொல்ல வர ஆக்சுவலாக மஞ்சரி மேட்டரில் என்னன்னா மஞ்சரி கிளியராக சொல்கிறாங்க, அருண் வந்து கையெடுத்து கும்பிட்டது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து கையெடுத்து கும்புறது வந்து நார்மலான விஷயம் தான்மா அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டு விஜய் சேதுபதி அங்கேயே முடிச்சிருக்கலாம். அதாவது அது நீங்கள் தப்பாக பார்க்கக்கூடாது, எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இங்கே முடிஞ்சிருக்கும். ஆனால் அவர் அப்படி சொல்லலை, ஒவ்வொருத்தரையாக திருப்பி எழுப்பி அதில் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் எழுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிச்சன் டீம் குக்கிங் டீம் எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. கேப்டன் எழுப்புனாங்க. அப்பப்பா எப்பா முடியலடா, பேசும்போதே பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் வலிக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷோ அப்படி போயிட்டு இழுன்னு இழுத்துக்கிட்டே இருந்ததுங்க. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லலாம், அருண் மேலேயும் தப்பு இருக்குது, மஞ்சரி மேலேயும் தப்பு இருக்குது. ஓகேங்களா. 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. அருணும் சும்மாலாம் இல்லை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு நம்ம சாதிச்சுட்டு இருந்தார். ஆனால் அவர் அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிட்டார், மஞ்சரி இங்கே ட்ரிகர் ஆகிட்டாங்க. 2 பேர் மேலேயும் இங்கே தப்பு இருக்குது. ஓகேங்களா. ஒருத்தர் மேலே இங்கே தப்பு இல்லை. ஸோ 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு ஸ்டாண்டை வந்து உடனே எடுத்துட்டு ஓகே மஞ்சரி நீ பண்ண தப்புமா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கமா, உட்காருமா, இதுக்கு மேலே உனக்கு யாரும் சொல்ல முடியாதுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஷா சொல்லி உட்கார வச்சிருந்தா மஞ்சரி இதுக்கப்புறம் வாயை திறந்துருப்பாங்களா, அருண் இவ்வளவு தூரம் பேசியிருப்பாரா, அதுக்கடுத்து ஜாக்லின் எந்திரிச்சு பேசியிருப்பாங்களா. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆனந்த் இந்த பாயிண்ட் கரெக்டாக நோட் பண்ணாங்க.
என்னன்னா எல்லாருமே இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க குக்கிங் டீமுக்கு வந்து எங்களுக்கு ப்ரெஷரே இல்லை அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா கதையாக விட்டுருந்தாங்க. ப்ரெஷர் இல்லாமல் சொன்னீங்க, நாங்களாம் சாப்பிடவே இல்லை தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்களா ஜாக்லின். இப்போ வந்து எந்திரிச்சு சொல்கிறாங்க எங்களுக்குலாம் ப்ரெஷரே இல்லைங்க, சந்தோஷமாக செஞ்சோங்க, வலிக்குதுன்னு ஒத்துக்கோங்கடா, ஏன்டா அங்கே வலிக்குதுன்ட்டு இங்கே வந்து வலிக்கவே இல்லை, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது மனசார சமைச்சு போட்டோம் அப்படின்ற மாதிரி. ஐயோ என்னடா நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதை வந்து ஆனந்தி கேட்குறாங்க, இந்த மாதிரி சார் அவங்க வந்து ஓகே அவங்களுக்கு ப்ரெஷராக இருந்ததுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைங்க எல்லாமே வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே விஜய் சேதுபதி என்ன பண்ணா ஆனந்தியை போட்டு டப்பு டப்புன்னு அடிக்கிறாரு. எனக்கு என்ன புரியலனா ஒரு விஷயம் அகைன்ஸ்டா ஒன்று பேசுறாங்க, அதாவது அடுத்த ஆப்போசிட்டா ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. விஜய் சேதுபதி ஒரு பாயிண்ட் நோக்கி போயிட்டு இருக்காரு, அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்கன்னா அந்த பாயிண்ட் என்னன்னு கூட இவரால் கேட்க முடியல. இவர் என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்றாருன்னா ஆனந்த் நீங்க சொல்ற தப்புன்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆனந்தியை போட்டு அடி அடிக்கிறாரு. ஆனால் சொல்ல வந்த இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டான இன்டென்ஷன் தான். ஏன்னா குக்கிங் டீம்ல இருக்கவங்க எல்லாருக்குமே ப்ரெஷர் இருக்கு, அந்த ப்ரெஷர் இருக்குன்றதை அவங்க ஏன் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றத இங்கே ஆனந்தி கேட்குற பாயிண்ட். அதை ஒத்துக்க மாட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க, அது இல்லைன்ற மாதிரி குக்கிங் டீம்ல சொல்றாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணி வெளியில இருந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்குறாரு. இன்னைக்கான ஷோ பொறுத்த வரைக்கும் முட்டு நல்லா முட்டு அப்படின்ற மாதிரி தான் அந்த பாட்டு ஒன்று வரும்ல, அந்த பாட்டை தான் விஜய் சேதுபதிக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா சத்யாவுக்கு ஒரு முட்டு கொடுத்தாரு, சத்யா நீங்கள் பேசணும் எல்லாருக்கும் ஒரு பேர் வைங்க சார், இதெல்லாம் பூச்சி சார், இதெல்லாம் வண்டு சார், இதெல்லாம் பாம் சார் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தார். எதுக்கு அந்த எதுக்கு இவ்வளோ மொக்க போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க தோணுச்சு. அவர் என்ன சொல்றாரு, சத்யா உங்களை நான் பேச வைக்கிறேன், உங்களுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், எப்பா அவன் பேசலைன்னா வெளியே போகிறான், அவனுக்கு ஓட்டு விழ போகிறதுல இதில் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வந்து சீரியல் எடுக்கிறீங்களா இல்லை விஜய் சேதுபதி நீங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, இன்கேஸ் வச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு படம் எடுங்க, அதில் சத்யாவை பேச வைங்க, நல்லா பேசுவார், நல்லா நடிப்பார். ஸோ அங்கே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு சான்ஸ் கொடுத்து சத்யாவுக்கு வந்து பேச்சு திறமையை வந்து வெளியே கொண்டு வாங்க. பிக் பாஸ் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், உங்களை வந்து எஜுகேட் பண்ணல ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று ஆரம்பிங்க, பேச்சு திறமை பேசுவது எப்படி அப்படின்ற மாதிரி இன்ஸ்டியூட் ஒன்று ஆரம்பிங்க. அதில் சத்யா வந்து முதல் ஸ்டூடெண்ட்டாக சேர்த்துக்கோங்க, ரெண்டாவது ஸ்டூடெண்ட்டாக நீங்களே சேர்ந்துருங்க, ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்துக்கிட்டு நல்லா பேச கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஷோக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. என்ன இப்படி புலம்ப வச்சுட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுதுங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கான ஷோ ரிவ்யூலாம் எதுவும் இல்லை, அவ்வளோ தான் முடிச்சிக்கலாம். மொத்தத்தில் சொல்லலாம் விஜய் சேதுபதி வந்து இந்த ஷோ முடிச்சு விட்டார் அப்படின்னு நம்ம சொல்லணும். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, புலம்புறதுலாம் வீணாக போயிடக்கூடாது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.